வணக்கம் நண்பா. இது என்னோட 50வது வீடியோ. ஸோ இந்த வீடியோவில் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கிற ஒரு மணி மேக்கிங் மெத்தடை தான் நான் சொல்ல போகிறேன். ஸோ யூடியூப்பை பொறுத்த வரைக்கும் ஈஸியாக மணி ஏர்ன் பண்ணலாம். பட் அதுக்கு நீங்கள் கொஞ்சம் ஹார்ட் ஒர்க்கும் போடணும். ஹார்ட் ஒர்க் இல்லாமல் நீங்கள் மணி ஏர்ன் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா அது எந்த சிஸ்டமாக இருந்தாலும் சரி உங்களால் மணி ஏர்ன் பண்ணவே முடியாது. நீங்கள் ஹார்ட் ஒர்க் போடுறதுக்கு ரெடி அப்படின்னா இந்த வீடியோக்குள்ளே போகலாம். முதல்ல யூடியூப்போட கான்செப்டை நான் சொல்லிடுறேன். நீங்கள் எந்த யூடியூப் வீடியோ பார்த்தீங்கனாலும் சரி, அந்த வீடியோக்கு முன்னாடி உங்களுக்கு ஒரு ஆட்ஸு ப்ளே ஆகி ஸ்கிப் ஆடுன்னு சொல்லிட்டு கேட்கும். எல்லா யூடியூபர்ஸும் மணி ஏர்ன் பண்ணுறாங்க. அது எப்படின்னா, கூகுள் அவங்களோட ஆட்ஸை நீங்கள் போஸ்ட் பண்ணுற யூடியூப் வீடியோவில் அவங்க ப்ளேஸ் பண்ணுவாங்க. அந்த வீடியோ 1000 இம்ப்ரெஷனுக்கு இவ்வளோ அமௌண்ட்டுன்னு சொல்லிட்டு யூடியூப் உங்களுக்கு அமௌண்ட்டு தருவாங்க. பட் இதில் ஒரு கண்டிஷன் என்ன அப்படின்னா, உங்களுக்கு 1000 சப்ஸ்கிரைபர்ஸும் ப்ளஸ் 4000 வாட்ச் ஹவர்ஸும் இருந்தால் மட்டுமே கூகுள் யூடியூபோட வீடியோஸில் ஆட்ஸை ப்ளேஸ் பண்ணுவாங்க. உங்களுக்கும் மானிட்டைசேஷன் எனேபிள் பண்ணி உங்களுக்கும் மணி வரும். பட் இந்த 1000 சப்ஸ்கிரைபர்ஸ் 4000 வாட்ச் ஹவர்ஸை ஈஸியாக ரீச் பண்ணுறதுக்கான மெத்தடும் தான் நான் இந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். பாசிபிலிட்டிஸ் இல்லாததை நான் சொல்லலை. இது 100% பாசிபிள். இதுக்கான ஸ்டெப்ஸை தான் நான் இந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன். நான் சொன்ன ஸ்டெப் பிரகாரம் நீங்கள் ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் யூடியூப்பில் மணி ஏர்ன் பண்ண முடியும். அதுக்கு நான் 100% கேரண்டி. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். திஸ் இஸ் பாலாஜி. வெல்கம் டு டிஜிடைஸ் தமிழ். நீங்கள் இதுதான் இந்த வீடியோவை பார்க்குறது ஃபஸ்ட் டைம் அப்படின்னா கீழே ஒரு சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்கும். அதை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்துலேயே பெல் ஐக்கான் இருக்கும். அதையும் கிளிக் பண்ணி ஆல்னு கொடுத்துட்டிங்கன்னா நான் அப்டேட் பண்ணுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு இமிடியேட்டாக ரீச் ஆகிடும். நீங்கள் ஃபேஸ் காட்ட தேவையில்லை, கண்டென்ட் ரெடி பண்ண தேவையில்லை, ஈவன் வீடியோ கூட மேக் பண்ண தேவையில்லை. நீங்களே பாருங்கள், மியூசிக் வீடியோஸ் வச்சுருக்கிற நிறைய சேனல்ஸ் பார்த்திங்கன்னா அவங்களுக்கு அந்த வீடியோஸோட வியூஸும் அதிகமாக இருக்கும், அதனுடைய சப்ஸ்கிரைபர்ஸும் அதிகமாக இருக்கும். ஒர்க் பண்ணுறவங்க, யோகா, மெடிடேஷன், ஸ்டடி பண்ணுறவங்க, இல்லை கான்சன்ட்ரேஷன் பண்ணுறவங்க, இல்லை ஸ்ட்ரெஸ் ரிலீஃப் பண்ணணும்னு நினைக்கிறவங்க, ஸோ இந்த மாதிரி இருக்கிற எல்லா பீப்புள்ஸும் என்ன பண்ணுவாங்கன்னா இந்த மாதிரி யூடியூப்பில் வீடியோ சர்ச் பண்ணி ப்ளே பண்ணி விட்டுட்டு அதை மைல்டாக அவங்க கேட்பாங்க. முக்கியமாக பார்த்திங்கன்னா ஸ்லீப், அதாவது நம்ம தூங்க போகிறதுக்கு முன்னாடி நம்ம ஒரு மியூசிக்கை ப்ளே பண்ணிவிட்டு தூங்கினோன்னா நல்ல தூக்கம் வரும். ஸோ இந்த பீப்புள் எக்ஸ்பெக்ட் பண்ணுறது இந்த மாதிரி மியூசிக் வீடியோஸை தான் அதிகமாக எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க. ஸோ இந்த மாதிரி வீடியோஸை நீங்கள் ஈஸியாக மேக் பண்ண தெரிஞ்சிச்சு அப்படின்னா நீங்களும் யூடியூப்பில் ஈஸியாக மணியும் ஏர்ன் பண்ணலாம். அதுக்கான ஸ்டெப் பை ஸ்டெப் இப்போ நம்ம வீடியோவில் பார்க்கலாம். ஸ்டெப் 1, pixel.com போயிடுங்க. போயிட்டு நேச்சர் ஆர் மெடிடேஷன் இல்லை எதை பற்றி வேணாலும் நீங்கள் சர்ச் பண்ணலாம். ஸோ நேச்சர் ஸ்லீப் கொடுக்குறேன். இங்கே நீங்கள் ஃபோட்டோஸ், வீடியோஸ் எது வேணாலும் நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ ஃபோட்டோஸும் இருக்குது, வீடியோஸும் இருக்குது. ஸோ நேச்சர் சம்மந்தமான எந்த வீடியோ வேணாலும் நீங்கள் டவுன்லோட் பண்ணிங்க. இது ஃப்ரீ தான். ஸோ டவுன்லோட் ஆகிடுச்சு. ஸோ இந்த மாதிரி கலெக்டிவாக நிறைய வீடியோஸ் நேச்சர் சம்மந்தமான வீடியோஸ் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. யூடியூப் லைப்ரரின்னு அடிங்க. ஸோ யூடியூப் மியூசிக் லைப்ரரி வரும். ஸோ அதை ஓப்பன் பண்ணிவிட்டு இங்கே கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ஆப்ஷன்ஸ் வரும். ட்ராக் டைட்டில், ஜென்னர், மூட் அந்த மாதிரி இருக்கும். ஸோ மூடு செலக்ட் பண்ணிக்கிட்டு அதில் காம் செலக்ட் பண்ணிக்கோங்க, அப்ளை கொடுத்துங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா காம் சம்மந்தமான எல்லா ஆடியோஸும் உங்களுக்கு வந்துடும். ஸோ நீங்கள் எந்த ஆடியோஸ் சொன்னாலும் நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ க்ரியேட்டிவிட்டியாக அந்த நேச்சருக்கு ரிலேட்டடான ஆடியோஸை நீங்கள் ஜஸ்ட்டு டவுன்லோட் பண்ணிவிட்டு இப்போ வீடியோவும் டவுன்லோட் பண்ணியாச்சு, ஆடியோவும் டவுன்லோட் பண்ணியாச்சு. ஓப்பன் ஷாட்டுன்னு ஒரு அப்ளிகேஷன் இருக்குது. ஸோ அந்த அப்ளிகேஷன் யூடியூப் பிகினர்ஸ்க்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஏன்னா அதில் ஈஸியாக நீங்கள் வீடியோஸ் ஆட் பண்ண முடியும், மியூசிக் ஆட் பண்ண முடியும், அதை மிக்ஸ் பண்ண முடியும், எக்ஸ்போர்ட் பண்ண முடியும். ஸோ இந்த சாஃப்ட்வேரை நீங்கள் இந்த வெப்சைட்லேருந்து டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. ஸோ ஓப்பன் ஷாட் வீடியோ எடிட்டரை ஓப்பன் பண்ணிவிட்டு அதில் இந்த ப்ளஸ் பட்டன் அழுத்திட்டு ஸோ டவுன்லோட்ஸ் போயிட்டு அந்த வீடியோவையும் அந்த ஆடியோவையும் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஸோ நான் வீடியோ எடுத்து ட்ராக் 1ல் போட்டுடுறேன். இந்த ஆடியோ எடுத்து ட்ராக் 2ல் போட்டுடுறேன். இதை காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிக்கிறேன்.
கடைசியாக எக்ஸ்போர்ட் ஆப்ஷனை கொடுத்துருங்க. வீடியோவை சேவ் பண்ணிக்கோங்க. உங்களுடைய வீடியோ டைமை வந்து எந்த அளவுக்கு இன்க்ரீஸ் பண்ணி நீங்கள் போடுறீங்களோ அந்த அளவுக்கு வந்து யூடியூப் வந்து உங்கள் வீடியோ வந்து ரெக்கமெண்டேஷனில் இல்லை சஜஷனில் வந்து கொண்டு போய் சேர்க்கும். ஸோ நீங்கள் ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஒரு 1 hour வீடியோ போடுறீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி சஜஷன் வீடியோஸ் அதிகமாக இருக்கும். சஜஷனோடைய பர்சன்டேஜ் வந்து அதிகமாக இருக்கும். ஸோ அதனால் நம்ம ஒரு 1 hour வீடியோ நீங்கள் வந்து 5 நிமிஷம் இல்லை 10 நிமிஷம் எந்த வீடியோ போட்டாலும் அதை வந்து லூப் மாதிரி பண்ணி 1 hour வீடியோவாக நீங்கள் ஆக்கிடுங்க. ஸ்டெப் 5, உங்களுக்கு இப்போ வந்து ஒரு யூடியூப் அக்கௌண்ட் வந்து தேவைப்படும். ஸோ ஜஸ்ட்டு ஜிமெயில் அக்கௌண்ட் இருந்தால் போதும், நீங்கள் வந்து ஆட்டோமேட்டிக்காக யூடியூப் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிட முடியும். ஸ்டெப் 6, யூடியூப் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிவிட்டு உள்ளே போயிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு லோகோ இருக்கும் சைடில். அந்த லோகோவை கிளிக் பண்ணி கீழே வந்தீங்கன்னா செட்டிங்ஸ்னு ஆப்ஷன் இருக்கும். அந்த செட்டிங்ஸை கிளிக் பண்ணி போனீங்கன்னா உங்களுக்கு சேனல் வந்து புதுசாக நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ உங்கள் சேனலோட டைட்டிலு ஏற்கனவே பிரபலமாக இருக்கிற சேனலோட டைட்டில் மாதிரி இருந்ததுன்னா ஈஸியாக வந்து மக்களுக்கு வந்து ரீச் ஆகும். ஏன்னா எனிவே அவங்களும் நீங்களும் ஒரே மாதிரியான வீடியோஸ் தான் போட போகிறீங்க. தமிழ் டெக்குன்னு வச்சிங்களேன், டெக் சேனல். ஸோ எல்லோரும் பார்த்தீங்கன்னா தமிழ் டெக் தமிழ் டெக் இன் தமிழ். ஸோ இந்த மாதிரி தான் சேனல்ஸ் க்ரியேட் பண்ணுறவங்களாம் பார்த்தீங்கன்னா ஈஸியாக வந்து சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாமே வந்து ஈஸியாக வந்துடும். ஸோ அன்ஃபார்ச்சுனேட்டாக அவங்க தமிழ் டெக்கு பார்க்கறதுக்கு பதிலாக உங்கள் சேனலில் பார்த்துட்டாங்கன்னா உங்கள் சேனல்லேயும் வீடியோஸ் எல்லாம் பக்காவாக இருந்தது அப்படின்னா அவங்க ஈஸியாக வந்து உங்கள் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுவாங்க. ஸோ ஓகே, டைட்டில் டிஸ்கிரிப்ஷன் கொடுத்து நீங்கள் சேனலை ஓப்பன் பண்ணிட்டீங்க. ஸோ மெயினாக வந்து சேனல் விசிட் பண்ணுறவங்க வந்து முக்கியமாக பார்க்குறது எதுனா உங்களுடைய சேனல் ஆர்ட். ஸோ அந்த சேனல் ஆர்ட் வந்து நீங்கள் வந்து உங்களுடைய மொபைல் அப்ளிகேஷன்ஸ்லேயே நீங்கள் நிறைய ஆப்ஸ்லாம் இருக்குது, அதை டவுன்லோட் பண்ணி நீங்கள் சேனல் ஆர்ட் ரெடி பண்ணி நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா அதை பார்த்துட்டு நிறைய பேர் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுவாங்க. ஸோ சேனல் ஆர்ட் ரொம்ப ரொம்ப முக்கியம். அதே மாதிரி உங்களுடைய லோகோவும் நீங்கள் வந்து யூனிக்காக க்ரியேட் பண்ணி அதுக்கு ஆப்ஸ்லாம் நிறைய இருக்குது. ஸோ அதை யூஸ் பண்ணி நீங்கள் ஒரு யூனிக் லோகோ ஒன்று க்ரியேட் பண்ணி அந்த லோகோவையும் நீங்கள் அப்லோட் பண்ணி வச்சுருங்க. ஸ்டெப் 7, vidiq டூல்னு சொல்லிட்டு ஒரு ஃப்ரீ டூல் வந்து யூடியூப் அசிஸ்டன்ட் டூல் தான். இந்த டூல் வந்து குரோம் எக்ஸ்டென்ஷன் தான். ஸோ இதை வந்து நீங்கள் குரோமில் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. இந்த குரோம் எக்ஸ்டென்ஷனை நீங்கள் வந்து இன்ஸ்டால் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு டாப்பில் வந்து அது வந்து ஆட் ஆகிடும். அப்படி ஆட் ஆகலாம் நீங்கள் எக்ஸ்டென்ஷன் போயிட்டு கூட நீங்கள் அந்த டூலை எனேபிள் பண்ணி நீங்கள் அங்கே பின் பண்ணிட முடியும். அது என்ன பண்ணும் அப்படின்னா ஒவ்வொரு யூடியூப் வீடியோவை வந்து அனலைஸ் பண்ணி அவங்க எத்தனாவது ரேங்க்ஸில் இருக்காங்க, என்ன கீவேர்ட்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க, என்ன SEO ஸ்கோர் என்ன, ஸோ இந்த மாதிரி எல்லாத்தையும் வந்து டீட்டெயிலாக வந்து உங்களுக்கு வந்து காட்டும். அது இல்லாமல் நீங்கள் வந்து வீடியோ அப்லோட் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கும் வந்து அது வந்து சஜஸ்ட் பண்ணும். இந்த கீவேர்டு யூஸ் பண்ணு, இந்த டைட்டில் யூஸ் பண்ணு, இந்த டிஸ்கிரிப்ஷன் யூஸ் பண்ணு, ஸோ இதை இந்த பிளேலிஸ்ட்டில் ஆட் பண்ணு, இந்த கார்ட்ஸ். ஸோ யூடியூபோட எல்லா ஃபங்க்ஷன்ஸையும் உங்களுக்கு வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அசிஸ்ட் பண்ணும். அது இல்லாமல் அதுவே உங்களுக்கு வந்து கீவேர்ட்ஸையும் ப்ரொவைட் பண்ணும். ஸோ ப்ரொவைட் பண்ணும்போது உங்களுக்கு வந்து SEO ஸ்கோர் வந்து எவ்வளோ மேக்ஸிமம் வருது அதை பேஸ் பண்ணி உங்களுக்கு உங்கள் வீடியோவோட ரீச்சை வந்து கொண்டு போகும். ஸோ அதனால் இந்த vidiq டூல் வந்து ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸ்டெப் 8, நம்ம ரெடி பண்ண வீடியோவை வந்து இப்போ வந்து நம்ம யூடியூப்பில் அப்லோட் பண்ண போகிறோம். உங்களுடைய அக்கௌண்ட்டை கிளிக் பண்ணி கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கிரியேட்டர் ஸ்டுடியோன்னு இருக்கும், இல்லைனா யூடியூப் ஸ்டுடியோன்னு இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா அது யூடியூப் ஸ்டுடியோவுக்கு ஓப்பன் ஆகும். ஸோ அந்த இடத்துல நீங்கள் மேலே ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா ஒரு ஆப்ஷன் இருக்கும் அப்லோடுன்னு. அந்த அப்லோடை கிளிக் பண்ணி உங்களுடைய வீடியோவை நீங்கள் வந்து அப்லோட் பண்ணும்போது உங்களுக்கு வந்து டைட்டில், டிஸ்கிரிப்ஷன், கீவேர்ட்ஸு இது எல்லாம் வந்து உங்களுக்கு வரும். ஸோ இது எல்லாத்தையும் நீங்கள் வந்து என்ட்ரு பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் கொடுத்துட்டிங்கன்னா வீடியோ வந்து அப்லோட் ஆகிடும். பட் வீடியோவை ப்ரைவேட்லேயே வச்சுருங்க. தம்ப்நெயில் ஒரு வீடியோவுக்கு மிக மிக முக்கியம் எதுன்னு பார்த்தீங்கன்னா தம்ப்நெயில். ஏன்னா அந்த தம்ப்நெயிலை பார்த்து தான் எந்த ஒரு ஆடியன்ஸாக இருந்தாலும் கிளிக் பண்ணிவிட்டு உள்ளே வருவாங்க. ஒரு வீடியோ வைரல் ஆகிறதுக்கு இல்லை நிறைய ஆடியன்ஸை ரீச் பண்ணுறதுக்கு மிக முக்கியமானது எதுனா தம்ப்நெயில் தான். ஸோ அந்த தம்ப்நெயிலை நீங்கள் பிக்ஸ்லேப்னு ஒரு ஆப் இருக்குது, அந்த ஆப்பை வந்து நீங்கள் மொபைலில் இன்ஸ்டால் பண்ணிவிட்டு அதிலேயே நீங்கள் வந்து சூப்பரான தம்ப்நெயில்ஸ் வந்து க்ரியேட் பண்ணலாம். எவ்வளோ க்ரியேட்டிவாக அட்ராக்டிவாக நீங்கள் தம்ப்நெயில் க்ரியேட் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு உங்கள் வீடியோஸ்க்கான ரீச்சு எல்லாமே இருக்கும். ஸோ ஃபைனலாக வந்து ஒன்ஸ் தம்ப்நெயில் ரெடி ஆகிடுச்சு, வீடியோவை வந்து ப்ரைவேட்லேருந்து பப்ளிக்கு நம்ம மாற்றலாம். பட் ரைட் டைமில் மாற்றணும். ஸோ எந்த டைமில் வந்து ஆடியன்ஸ் நிறைய பேர் அதிகமாக பார்க்குறாங்களோ அந்த டைமில் நீங்கள் வீடியோ பப்ளிஷ் பண்ணிங்கன்னா உங்கள் வீடியோ வந்து வேறு லெவலில் ரீச் ஆகும். இந்த மாதிரி நீங்கள் வீடியோ வந்து கண்டினியூஸாக 31 நாள் ஒரு 1 hour வீடியோ டெய்லியும் வந்து போட்டுட்டு 31வது நாள்
என்னோடய சேனலில் 30 வீடியோ இருக்கும். ஸோ 31வது நாள் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக யூடியூபு உங்கள் வீடியோவை சஜஷனில் ரெக்கமெண்டேஷனில் ஃபாஸ்ட்டாக கொண்டு போயிடும். பட் எந்த ஒரு விஷயமும் வந்து ஹார்ட் ஒர்க் இல்லாமல் பண்ண முடியாது. இதுக்காக நீங்கள் வந்து அட்லீஸ்ட் 3 to 6 மந்த்தாவது வெயிட் பண்ணி தான் ஆகணும். ஒரே மாதத்தில் வந்து எனக்கு மணி வந்துடணும் அப்படின்லாம் நீங்கள் நினைக்கவே நினைக்காதீங்க. மினிமம் 3 to 6 மந்த் கண்டிப்பாக ஆகும். அதுவும் உங்கள் வீடியோவோட ரீச்சு, வியூஸு, சப்ஸ்கிரைபர்ஸை பொறுத்து. முக்கியமாக 1000 சப்ஸ்கிரைபர்ஸ் ப்ளஸ் 4000 வாட்ச் ஹவர்ஸ் அதை ரீச் பண்ணுறதுக்கு நீங்கள் கண்டினியூஸாக 30 நாள் வீடியோஸ் போடுங்க. 31வது நாள் உங்களுக்கே வந்து நிறைய சேஞ்சஸ் வந்து தெரியும். இதை யூஸ் பண்ணி நான் எப்படி க்ரோ பண்ணணும்னு நினைக்கிறேனோ ஒரு டெக் சேனலை வச்சு, அந்த மாதிரி நீங்களும் வந்து க்ரோ பண்ணணுன்றதுக்காக தான் இந்த மோட்டிவேஷ்னல் மணி மேக்கிங் வீடியோ. ஸோ இது கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி இருந்துச்சுன்னா கண்டிப்பாக ஒரு லைக் போடுங்க. முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணி என்னையும் சப்போர்ட் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு புத்தம் புதிய வீடியோவுடன் சந்திக்கிறேன். Until then, bye.